கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில வெளிப்படையா கதறியிருப்பாரு. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது? யாரிடம் சொல்வது? நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி என்பது போலதான் இருக்கு என்னுடைய நிலைமைன்னு அவரு மேடையில ரொம்ப எமோஷனலா பேசும்பொழுது நம்ம அமைச்சர் பொன்முடி என்ன பண்றாரு? அவருடைய சிக்னேச்சர் ஸ்மைல போட்டு முதலமைச்சர் ஸ்டாலினை பங்கம் பண்றாரு. இந்த வாட்டி இந்த அடி கிடிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. பயங்கரமான ஒரே இடிதான். அந்த இடியில அந்த மத்தளமே உடஞ்சி ஓட்ட போட்டிருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை அசால்ட்டா பண்ணி விட்டாரு திரு பொன்முடி. இந்த வீடியோலயே முதலமைச்சர் ஸ்டாலின் தெளிவா சொல்லியிருப்பாரு. என்ன பாருங்க, என் உடம்ப பாருங்க, நான் எவ்வளவு வீக்கா இருக்கேன்றத பாருங்க. தினம் நான் படுக்கையில இருந்து எழுந்துக்கும் பொழுது பயந்துதான் எழுந்துக்கிறேன். இன்னைக்கு காலையில என்ன மாதிரியான சம்பவத்தை நம்மவர்கள் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலே அப்படின்ற ஒரு பதட்டத்தோட தான் நான் எழுந்துக்கிறேன். பயந்துதான் எழுந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாரு. மக்கள் முன்னாடி கதறாரு, வெளிப்படையாவே கதறாரு. மற்ற கட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் கதற விடுவாரு. ஆனா திமுக பாருங்க, நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சியின் தலைவரை கதற விடுறாங்க. இந்த முறை என்னத்தை பண்ணி முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தூக்கத்தை கெடுத்திருக்காரு நம்முடைய பொன்முடி அவர்கள் அப்படின்றத தெளிவா விலாவரியா பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நானும் பல கட்சிகள்ல அந்த கட்சியுடைய தலைவரை அந்த கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ந்து குடைச்சல் தரக்கூடிய விஷயங்களை குறித்து படிச்சிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா அமைச்சர் பொன்முடி மாதிரியான ஒரு நபரை நான் பார்த்ததே இல்லைங்க. திரு பொன்முடி அவர்கள் மாதிரி ஏகப்பட்ட பேர் திமுக இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்னமும் 2025 வரவே இல்லை. அவங்க எல்லாருமே 1960s 70s 80s அப்படியே ஸ்டக் ஆயிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்துல திமுக தலைவர்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படியேதான் இப்போ வரைக்கும் அவங்க எல்லாருமே இருக்காங்க. இன்னும் 10-15 வருஷம் போனாலும் அவங்க யாருமே மாற மாட்டாங்க, அப்படியேதான் இருப்பாங்க. சரி, நாம மேட்டருக்கு வருவோம். தந்தை பெரியார் திராவிட கழகம் அப்படின்ற ஒரு இயக்கம் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அமைச்சர் பொன்முடி அவர்களும் போயிருக்காரு. இந்த தந்தை பெரியார் திராவிட இயக்கம் இருக்கு இல்லையா, இதுவும் இந்த தீகா மாதிரி தான். தீகால இருந்து பிரிஞ்சு உருவான ஒரு இயக்கம் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த தீகா மாதிரியே ஏகப்பட்ட குட்டி குட்டி இயக்கங்கள் இருக்குன்னு. அந்த இயக்கங்கள்ல ஒரு இயக்கம் தான் தந்தை பெரியார் திராவிட இயக்கம். ஈவேரா மேடைக்கு போன நம்முடைய அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் திமுக எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல பேசுவாங்க பாருங்க, தந்தை பெரியார் வாழ்க, வருங்கால முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு. அத மாதிரி ஏதாச்சும் பேசிட்டு வந்திருக்கலாம். ஆனா அவருடைய நாக்கு அவரை சும்மா விடவே இல்லை. நாம ஈவேரா மேடைக்கு வந்திருக்கோம், கண்டிப்பா நாம நம்முடைய வரலாறு குறித்து 4 வார்த்தை நல்ல விதமா பேசணும்னு சொல்லி திமுக எப்படி வளர்ந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு வரலாறை குறித்து பேசினாரு பாருங்க. அவ்வளவுதான், திமுக மானம் போச்சு. அவர் அந்த மேடையில பேசின ஒரு முக்கியமான குட்டி போஷனை மட்டும் போடுறேன், அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். காமச்சுவையை பெறப்போதில்லை. இந்த மகளிர்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லைன்னா நம்ம சொல்லிடுவோம். ஆனா அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சிருந்தார் ராமகிருஷ்ணன். அதுல ஒரு இடத்துல சொல்லுவோம், சொல்லாம ராமகிருஷ்ணன் அதுல சொல்லுவோம், ஒருத்தன் தப்பா நினைச்சுக்காதீங்க மகளிர், ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி, ஒன்றும் புரியல. என்னவா சொல்ற, இதுன்னா அது தெய்வம் இது தானே, அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கண்ணா 5 படுத்தா.
அதாவது பட்டன்னா படுத்துக்கிட்டு பண்றது, நாமம்னா நின்னுகிட்டு பண்றது. ஆ இந்த மண்ணுல உருவான மதத்தினுடைய அடையாளங்களை உடலுறவு கூட ஒப்பிட்டு ஈவேரா மேடையில எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா கொச்சையா பேசுறாரு பாருங்களேன். இத்தனைக்கும் அந்த கூட்டத்துக்கு பெண்களும் வந்திருக்காங்க. அத அவரே வேற சொல்றாரு. அது சொல்லிட்டு மறுபடியும் ஆபாசமா வேற பேசுறாரு. இங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கருப்பர் கூட்டம்னு ஒரு பரதேசி கூட்டம் இருந்துச்சு. அவனுங்க தொடர்ந்து இந்து மதத்தை கொச்சையா ஆபாசமா பேசிட்டு வந்துட்டு இருந்தானுங்க. அவனுங்க பேசுற மாதிரியே அமைச்சரா இருக்கக்கூடிய திரு பொன்முடி அவர்கள் பெண்கள் இருக்கக்கூடிய மேடையில எப்படி எல்லாம் பேசுறாரு பாருங்களேன். ஏன் சார் உங்க வீட்டு பெண்கள் நீங்க இந்த மாதிரி பேசுறத பார்த்தாங்கன்னா உங்களை என்னன்னு சார் நினைப்பாங்க? உங்களுக்கு பெண்களோ இல்லைன்னா பேத்துகளோ இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்ல படிக்கிறவங்க, காலேஜ்ல படிக்கிறவங்க, ஒன்னா வேலை பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள எப்படி சார் பார்ப்பாங்க? அவங்கள என்னன்னு சார் நினைப்பாங்க? இதை பத்திலாம் நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா சார்? இவனுக்கு வெளியே வந்து பேசுறதுக்கு இந்த மாதிரி வாயை ஒடிச்சு அனுப்பணும். செருப்பை நானே கைட்டு அடிப்பேன். நான் எடுத்து காட்டுறதுன்னா நானே அடிப்பேன். அவன் என்ன எதோனாலும் பண்ணிட்டு போடான். என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு உத தான் உழப்போகுது. இந்த லட்சணத்துல இவரு உயர்கல்வித்துறை அமைச்சர் வேற. இப்ப அவர்கிட்ட இருந்து அந்த துறையை பிடுங்கி வனத்துறையை கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்காக எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடியே அவரை வனத்துறை அமைச்சரா ஆக்கிட்டாங்க. இத மாதிரி பொன்முடி அவர்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பேசுறது புதுசுலாம் ஒண்ணும் கிடையாது. பல முறை இது மாதிரியான கருத்துக்கள் பேசியிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாரு, எங்களுக்கு எதிரிகளே இல்லை, எங்களுக்கு எதிரிகளே இல்லைன்னு. ஐயா முதல்வர் ஐயா, எதிரிகள் உங்க எதிரில எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் அப்படிக்கா பாருங்க, உங்க பக்கத்துல தான் இருக்காங்க. திமுகவுக்கு சமாதி கட்டுறதுக்கு மற்ற கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தேவையே இல்ல. பொன்முடி மாதிரியான ஒரு 4 பேர் போதும். வெறும் 4 பேர் போதும், திமுக காலி ஆயிடும். எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே திரு பொன்முடி அவர்கள் இந்து மதத்தையும் பெண்களையும் ரொம்ப கொச்சையா பேசியிருந்தார் இல்லையா, ஆபாசமா பேசியிருந்தார் இல்லையா, அதை பத்தி மட்டும்தான் போடுறாங்க, அதை பத்தி மட்டும்தான் பேசிட்டு வராங்க. ஆனா திரு பொன்முடி அவர்கள் பேசினதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது எதை தெரியுமா? திரு பொன்முடி அவர்கள் சொன்னாரு பாருங்க, நாங்க இத மாதிரியான கருத்துக்களை பேசிதான் திராவிட இயக்கத்தை வளர்த்தோம்னு. அது என்ன கருத்து? படுத்தா 10 நின்னா 5 இத மாதிரியான கொச்சையான ஆபாசமான கருத்துக்களை பேசிதான் திராவிட இயக்கத்தை வளர்த்தோம்னு சொன்னாரு பாத்தீங்களா? அந்த கருத்துக்களை தான் நாம கூர்ந்து கவனிக்கணும். திமுகவுடைய வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு அப்படின்றத இதன் மூலியமாவே நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்கவும் முடியும். ஆனா இத பத்தி பெருசா யாரும் பேசவே மாட்டேன்றாங்க. நானும் பல வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அவங்க எல்லாருமே அது எப்படி இந்து மதத்தை நீங்க கொச்சையா பேசலாம், அது எப்படி நீங்க பெண்களை இது மாதிரி இழிவுபடுத்தி பேசலான்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்களே தவிர அவர் சொன்ன அந்த கோர் கருத்து இருக்கு இல்லையா, அது குறித்து பெருசா யாரும் பேசுறதே இல்ல. இந்த திராவிட கழகம் இருக்கு இல்லையா, இது என்னதான் இந்து மதத்திற்கு எதிரான பிரச்சாரங்கள் பண்ணி வளர்ந்த இயக்கமா இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்துல இந்த திராவிட இயக்கத்துக்கு பெருசா யாரும் ஆள் வரதே கிடையாது. கூட்டம் சேர்க்கறதுக்காக தான் இவங்க எல்லாருமே இத மாதிரி கொச்சையான ஆபாசமான கருத்துக்களை பேசி ஆட்களை சேர்த்தாங்க. இந்த விவகாரத்தை குறித்து திரு பொன்முடி அவர்கள் மட்டும் கிடையாது, அந்த காலகட்டத்துல அவங்க எழுதின பத்திரிகைகளை கொஞ்சம் எடுத்து நீங்க பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஈவேரா அவர்கள் எழுதுனதெல்லாம் இப்ப கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஆன்லைன்ல அவங்க எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டாங்க. பழைய விடுதலை பேப்பர்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். 1-2 போட்டோ காப்பி மட்டும் உங்களுக்கு கூகுள்ல கிடைக்கும். தேடி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். திராவிட இயக்கத்தை இத மாதிரி தான் நாங்க வளர்த்தோம்னு பொன்முடி சொல்றாரு இல்லையா, இதே மாதிரியான ஒரு கருத்தை மறைந்த காங்கிரஸ் தலைவர் திரு இளங்கோவன் அவர்களும் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கும் போடுறேன், கொஞ்சம் பாருங்க. ஆரம்ப காலத்திலே திராவிட இயக்கங்களை மக்கள் எப்படி தன்பால் ஈர்த்தது என்று சொன்னால் அந்த திராவிட இயக்க தலைவர்கள் கொச்சையான மலிவான உணர்வுகளை கிளறிவிட்டார்கள். செக்ஸை பற்றி பேசுவார்கள், தமிழ் அப்படி என்று சொல்லி அடுக்கு மொழியில் பேசுவார்கள். ஆகவே அந்த காலத்தில் மக்களை தங்கள் பால் ஈர்ப்பதற்கு இத்தகைய காரியங்களை செய்தவர்கள் இன்றைக்கும் செய்கின்றார்கள். அதில் திராவிட இயக்கங்கள் எல்லாருக்கும் அது பொருந்தும். பாத்தீங்களா, அந்த காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் இந்த திராவிட இயக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்களாமா. சொல்றது யாரு? பாஜக காரரோ RSS காரரோ கிடையாது, காங்கிரஸ்காரர், பெரியார் பேரன் அப்படின்னு அழைக்கப்படுற திரு இளங்கோவன் அவர்கள் தான் இத மாதிரியான கருத்தை சொல்றாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கருப்பர் கூட்டம், யூடியூப் மைனர் குஞ்சுமணி, பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிஸ்டிய மாணவி சுந்தரவல்லி, இவங்கள மாதிரியான ஆட்கள் ஏன் தொடர்ந்து இந்து மதத்தை கொச்சையா பேசுறாங்க, ஆபாச பேசுறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய ரூட்டு அப்படிப்பட்ட ரூட்டு. அமைச்சர் பொன்முடி அவர்கள் இது மாதிரி கொச்சையா பேசினதுக்கு இன்னொரு திமுக அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் நினைக்கிறேன், திரு ரகுபதி அவர்கள் வக்காலத்து வேற வாங்கியிருக்காரு. சும்மா கேஷுவலா பேசும்போது தங்கு ஸ்லிப் ஆகி இது மாதிரியான வார்த்தைகள் வந்திருக்கும்னு ரொம்ப ஈஸியா சொல்றாரு. அது பேச்சுக்களுக்கு பேச்சுவாக்கில் நீங்க ஒண்ணு கேட்கிற போது நானும் கேஷுவலா ஏதாச்சும் ஒண்ணு சொல்றது இயற்கை. அந்த மாதிரி வருவதில் வேண்டும் என்று யாருமே எங்கேயுமே எதுவும் பேசுவது கிடையாது.
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை வற்புறுத்தித்தான் நாங்கள் பேசுவோமே தவிர எங்கேயாச்சும் கேஷுவலா பேசிட்டு இருக்கிற போது ஏதாச்சும் ஸ்லிப் ஆகி வர்ற வார்த்தைகள் சில வந்து விடும். அப்படித்தான் கேஷுவலா பேசுறதுங்கிறது வேற. ஐயோ சார், தங்கு ஸ்லிப் ஆகுறதுன்னா அவள்னு சொல்றது, தேசிய கீதமா நாட்டுப்புற பாடல்னு சொல்றது, அதிமுகவை ஆளுங்கட்சின்னு மகிழ்ச்சியில பதடத்துல பேசுறதெல்லாம் தான் சார். யாராச்சும் தங்கு ஸ்லிப் ஆகி ஒரு பேராகிராஃபே தப்பா சொல்லுவாங்களா சார்? அதுவும் தங்கு ஸ்லிப் ஆனா ஏன் ஹிந்து மதத்தை மட்டும் கொச்சைப்படுத்துற மாதிரி பேச முடியுது? ஏன் தங்கு ஸ்லிப் ஆகி இஸ்லாம் மதத்தையோ கிறிஸ்தவ மதத்தையோ கொச்சையா பேச முடியறது இல்ல? நீங்க என்னதான் முரட்டுத்தனமா முட்டு கொடுத்தாலும் திரு பொன்முடி அவர்கள் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஸ்லிப் ஆகி பேசுற மாதிரி எல்லாம் தெரியல சார். ஈவேரா மேடைக்கு நாம போறோம், அந்த மேடையில நாம இதெல்லாம் தான் பேசணும்னு ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆகி போய் அங்க நின்று பேசின மாதிரி தான் சார் இருக்கு. அண்ட் ஆல்சோ திரு துரைமுருகன் அவர்கள் உடல் ஊனமுற்றவர்களை கேலி கிண்டல் பண்ற மாதிரி கொஞ்சம் தப்பா பேசியிருந்தார் இல்லையா, அதுவும் தங் ஸ்லிப் ஆனது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுவும் ஸ்லிப் ஆகிலாம் பேசல, அதுவும் பேசணும்னு தான் பேசியிருக்காங்க. அவங்க பேசுனதெல்லாம் பார்த்த மக்களுக்கு அது என்ன ஏதுன்றது தெளிவா புரியும் சார். அது மட்டும் இல்ல, திமுகவினுடைய வரலாறு மக்களுக்கு நல்லாவே தெரியும் சார். இவங்கள மாதிரியான நபர்களுக்கு என்ன தெரியுமா தைரியம்? ஹிந்து மதம் தானே, ஹிந்து மதத்தை தப்பா கொச்சையா ஆபாசமா அருவருப்பா பேசினா எவன் கேட்க போறான்? இந்து மதத்தை குறித்து இழிவா பேசினா எவன் கேட்க போறான் அப்படின்ற இலக்காரம் தான். இதே மாதிரியான கருத்துக்களை இஸ்லாமியர்களுடைய புனித அடையாளங்களை வச்சோ இல்ல கிறிஸ்தவர்களுடைய புனித அடையாளங்களை வச்சோ இவங்க பேசுவாங்களா? பேச முடியுமா? அப்படி இவங்க பேசினாலும் நாம எல்லாருமே அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அத மாதிரி கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? இந்நேரம் தமிழகத்துல எத்தனை இடங்கள்ல போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் இவங்க பண்ணிருப்பாங்க. கேவலம் ஓட்டுக்காக அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறது, ஜிங்சக் அடிக்கிறது. ஆனா ஹிந்துக்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? அசிங்க அசிங்கமா பேசுறீங்க, கொச்சான விமர்சனங்களை முன்னெடுத்து வைக்கிறீங்க, ஹிந்துக்களுடைய நம்பிக்கைகளை ரொம்ப கீழ்த்தரமெல்லாம் பேசுறீங்க. நாம என்ன பேசினாலும் இவனுங்கெல்லாம் நமக்கு தான் ஓட்டு போடுவானுங்க, தேர்தலுக்கு முன்னாடி காசு போட்டா போதும் அவனுங்க நமக்கு வந்து ஓட்டு போட்டுருவானுங்க, இந்து மதத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசினாலும் அவனுங்களா கண்டுக்கவே மாட்டானுங்க அப்படின்ற ஒரு இலக்காரத்துலதான் இவங்க எல்லாருமே தொடர்ந்து இது மாதிரி பேசிட்டு வராங்க. இதனாலதான் இவங்க யாருமே இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றதே இல்ல. இதனாலதான் இவங்க எல்லாருமே மேடையிலேயே பொது மேடையிலேயே இந்து மத சம்பிரதாயங்களை இழுத்தும் பழித்தும் பேசிட்டு வராங்க. எவ்வளவு கேவலமா இந்து மதத்தை இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு கேவலமா இழிவுபடுத்திட்டு வராங்க. நாமளும் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாம அவங்களுக்கே ஓட்டு போடுறோம். துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், திமுக எம்பி திரு ஆர் ராசா அவர்கள், விசிக தலைவரும் எம்பியுமான திரு திருமாவளவன் அவர்கள், இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சனாதன தர்மத்தை குறித்து எவ்வளவு கேவலமா தரங்கெட்ட கருத்துக்களை இது வரைக்கும் பேசியிருக்காங்க. இவங்க எல்லாருமே இது மாதிரி பேசினதுக்கு அப்புறமா அந்த காலகட்டத்துல வந்த எலெக்ஷன்ல அது எப்படிலாம் இம்பாக்டை ஏற்படுத்திச்சு? அதுவும் இங்க கிடையாது, அந்த பக்கம் நார்த் சைட்ல அது எலெக்ஷன்ல எப்படி ரெஃப்ளெக்ட் ஆச்சு? அந்த பக்கம் ஃபுல்லா புள்ளி கூட்டணி வாஷ் அவுட் தான் ஆனாங்க. ஆனா இங்க நாம எல்லாருமே அந்த புள்ளி கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டோம், அவங்களதான் ஃபுல்லா ஸ்வீப் பண்ண வச்சோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெளிவா இருக்காங்க. இத்தனைக்கும் அந்த பக்கம் திமுகன்ற கட்சியே கிடையாது, சுத்தமா கிடையாது. ஆனா அந்த புள்ளி கூட்டணி கூட இந்த திமுகவும் இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் அந்த கூட்டணியவே புறந்தள்ளினாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனா நாம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம். ரைட்டு. கடைசியாக சைவ சித்தாந்த கழகம் திரு பொன்முடி அவர்களுடைய அந்த ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதை பார்க்கலாம். இந்த சைட்ல அதை போடுறதை செய்து பாருங்க. இந்து மதத்தை இழிவு செய்வது திமுகவிற்கு புதிதல்ல. அவர்களின் தலைவரான ஈவேரா ஆரம்ப காலத்தில் அனைத்து மதங்களையும் விமர்சித்தாலும் மிக சில ஆண்டுகளிலேயே அவர் இந்து மதத்தை மட்டுமே விமர்சிக்க தொடங்கினார் என்பதும் அதையே தாம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தார் என்பதும் வரலாறு. திமுக அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமயத்தாரர்களின் நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக அநாகரிக முறையில் பேசியுள்ளார். அதே வழியில் தான் திமுகவும் பயணிக்கிறது. இன்று இந்துத்துவம் மத்தியில் கோலோச்சி வரும் நிலையிலும் நாடெங்கிலும் இந்துத்துவத்திற்கு ஆதரவு பெருகி வரும் நிலையிலும் திமுகவினரால் மட்டுமே இந்து மதத்தை குறிப்பாக சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் இழிவாக பேச முடியும். இதே போல் மற்ற மதங்களை இவர்கள் இழிவுபடுத்தி பேசுவார்களா? சைவ வைணவ மக்களின் நம்பிக்கையை மிகவும் அநாகரீக முறையில் கொச்சைப்படுத்தி பேசிய நபர்கள் அமைச்சராக இருப்பதற்கு தகுதியானவர்களா? அமைச்சர் பொன்முடியின் இத்தகைய இழிவான பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரி கடந்த காலங்கள்ல இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சுட்டி காட்டி இப்போ வரைக்கும் இவங்க இப்படிதான் இருக்காங்க அப்படின்றதையும் இவர் சொல்லியிருக்காரு.
அமைச்சர் பொன்முடி அவர்கள் இப்போ வரைக்கும் அமைச்சரா தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்காரு. பட் அவருக்கு திமுகல பதவி ஒண்ணு இருக்கு இல்லையா, துணை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன். அந்த ஒரு பதவியை திமுக பாத்தீங்கன்னா புடுங்கிட்டாங்க. இப்ப அவருக்கு பதவி அப்படின்றது இல்ல. அவருக்கு எந்த ஒரு பதிவும் இல்ல. என்னதான் திமுகல திரு பொன்முடி அவர்களுடைய அந்த ஒரு பொறுப்பை பறிச்சிருந்தாலும் அதை பத்திலாம் திரு பொன்முடி அவர்கள் கவலையே பட மாட்டாரு. ஏன்னா அவருக்கும் நல்லாவே தெரியும், இப்போ சும்மா கண் துடைப்புக்காக இது மாதிரிலாம் பண்ணுவாங்க, எப்படி இருந்தாலும் மறுபடியும் நமக்கு அந்த ஒரு பொறுப்பை கொடுத்துருவாங்க அப்படின்றது திரு பொன்முடி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இத மாதிரி ஏகப்பட்ட முறை நடந்திருக்கு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தெரியும் இல்லையா, அவனையும் எத்தனை முறை கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது, அவனை நாங்க கட்சியில இருந்து நீக்கிறோம்னு எத்தனை முறை சொல்லியிருக்காங்க. ஆனா அவனை பாருங்க, அவன் இப்போ வரைக்கும் திமுக தான் இருக்கான். எப்படி இருந்தாலும் திமுக எங்களை சேர்த்துக்க போறாங்க அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ இது மாதிரி பொறுப்பை புடுங்குறது, அந்த பொறுப்புல இருந்து இந்த பொறுப்புக்கு கம்மி பண்றது, அடிப்படை உறுப்பினர் இருந்து நான் உங்களை தள்ளி வைக்கிறேன் நீக்கிறேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்றதெல்லாம் சும்மா கண் துடைப்பு நாடகம் தான். உண்மையிலே திமுக திரு பொன்முடி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க விரும்பிச்சுன்னா அவருடைய அந்த ஒரு அமைச்சர் பதவியை நீங்க வாங்குங்க. ஏன்னா அப்பதான் மக்கள் நம்புவாங்க, இல்லைன்னா மக்கள் உங்களை நம்பவே மாட்டாங்க. ஓகே, இறுதியாக பழசுதான் இருந்தாலும் சொல்றேன், இனிமேலும் சொல்வேன், தயவு செய்து தேர்தல் காலகட்டங்கள்ல ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சு யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க. தயவு செய்து யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க. சோ அவ்வளவுதாங்க சின்னக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். வந்தே